வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கேரட்டும் பைத்தம் பருப்பும் போட்டு அல்வா செய்யலாம். சூப்பராக இருக்கும். இதுமாதிரி பச்சை பயிறு தாங்க எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா இதை செவக்க வறுத்து வச்சுக்கணுங்க. கேரட்டை வந்து நல்லா சீவிட்டு, தோலெல்லாம் சீவிட்டு, சீவுக்கட்டையில் வந்து நைஸாக சீவி குக்கரில் வந்து 1/4 லிட்ரு பால், நல்லா திக்கு பால் 1/4 லிட்ரு ஊற்றிக்கோங்க. கேரட்டு பைத்தம்பருப்பு வறுத்து இதில் போட்டு நல்லா இந்த பாருங்க நல்லா இது பண்ணி வெந்து போய்ட்டு பாருங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம அல்வா செய்யலாம். டேஸ்டியாக இருக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாங்க. நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டுடலாங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கலர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுருலாம். ஜீனி சேர்த்துடலாம். ஜீனி வந்து 1/4 கிலோ ஜீனிங்க. ஏலக்காய் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் இதாகணும். இப்போ பைத்தம் பருப்பு கேரட் அல்வா ரெடி ஆகிட்டுங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வாங்க, அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.